ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப வித்தியாசமான வாழை இலையில் எப்படி ஒரு அல்வா செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம் முன்னோர்கள் எல்லாம் வாழை இலையில் சூடான சாதத்தை போட்டு சாப்பிடுவாங்க. வாழை இலையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு வரும் அப்படின்ட்டு தான் வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. அந்த வாழை இலையை வச்சு எப்படி ஒரு சூப்பரான சுவையான அல்வா செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற வாழை மரத்துலேருந்து வாழை இலையை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ண வாழை இலையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நடுவில் வாழை இலையில் தண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துடணும். அது போடக்கூடாது. இந்த மாதிரி நடுவில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். வாழை இலையை இப்போ சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வாழை இலை ஜூஸை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துடணும். பாருங்கள், இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இருந்தாலும் கசடு இருக்கும், அதனால் நம்ம இன்னொரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது தேங்காய் பால் வடிகட்டுற வடிகட்டி. இதில் நல்லா வடிகட்டி எடுத்தால் தான் மீதி இருக்கிற கசடும் நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா 2 தடவை வடிகட்டி எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ கசடு இருக்குது. இப்போ 2 தடவை வடிகட்டி எடுத்தாச்சு. நம்ம வாழை இலை ஜூஸ் தயாராகிடுச்சு. வாங்க இப்போ அல்வா செய்யலாம். இப்போ அல்வா செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். 1/2 கப் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஒயிட் சுகரை யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ண பாருங்கள். ஒயிட் சுகர் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். 1/2 கப் சுகருக்கு 3/4 கப் வாட்டர் ஊற்றிக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர். 1/2 கப்புக்கு 1 கப் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை ஊற்றிடலாம். கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ வாழை இலை ஜூஸை ஊற்றிடலாம். நல்லா கட்டியே பிடிக்காமல் கலந்துடணும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றி இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ அல்வா பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆயில் தடவி வச்சுருக்கிற கண்ணாடி பவுலில் மாற்றிடலாம். அல்வா இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். அல்வா நல்லா ஆறிடுச்சு. இப்போ ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், அல்வா நல்லா ஒட்டாமல் வந்திருக்குது. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப்பரான செம ஹெல்த்தியான வாழை இலையில் ஒரு அல்வா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.